ஹாய். அந்தகன் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த படம் இப்போ தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஃபிலிம்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பிரசாந்த் சார் லாங் கேப் கழித்து பார்க்குற அந்த ஒரு ஃபீலே வந்து அவர் பூர்த்தி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் நல்லா நடிப்பை போட்டிருக்காரு. அவர் எஃபோர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டிருக்காருன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே தெரியும். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் ஃபேன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஆக்டிங் இருக்குது. அவர் ஆக்டிங் வந்து சொல்லவே வேணாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அவர் வந்து பின்னி எடுத்துட்டாரு. மேக்ஸிமம் கேஸ்டிங் சூஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஊர்வசி ஆகட்டும், சமுத்திரக்கனி ஆகட்டும், சிம்ரன் ஆகட்டும், இவங்களுக்கு பிரியா ஆனந்த், இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் வைஸ் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து ரீமேக்கில் பார்க்குறத விட இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நம்மளுக்கு தமிழுக்கு பார்க்கையில் அந்த ஆடியன்ஸ் பீப்புளை இப்போ நம்ம ரீமேக் படத்தோட இது வந்து பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தமிழ் ஆடியன்ஸை ரீச் பண்ணையிலே எப்படி இருக்குமோ கனெக்ட் ஆகுது படம். நீங்கள் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சஸ்பென்ஸாக த்ரில்லராக ஒரு படம் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக வந்ததுலேயே உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி எதுவும் படம் வரல. இப்போ ரீசெண்டாக ஸ்டோரி வைஸ் இந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். நீங்கள் மூவி வாட்ச் பண்ணையில் அடுத்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சினிமா மூவி லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பார்க்க பிடிக்கும். ப்ளஸ் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம். வீக்கெண்டில் நீங்கள் வந்து பார்க்கையில் இந்த படம் பெஸ்ட் மூவியாக இருக்கும். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.